ஹலோ everyone, I'm Naveen. Welcome to Navaji. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா தளபதி 69 ஓட ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது இப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி வந்துட்டு நான் இப்போ வெளியே போயிருந்தேன். ஸோ இந்தியா டைமுக்கு வந்துட்டு 11 AM வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே கனெக்ட் பண்ணி பார்த்தா வந்துட்டு மலேசியா டைமுக்கு வந்துட்டு 1:30 PM. ஸோ அப்போ நான் வந்துட்டு வெளியே இருந்தேன். அதனால வந்துட்டு எந்த சோஷியல் மீடியா நான் பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் வந்துட்டு ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்போ வரைக்கும் நான் இந்த சோஷியல் மீடியா போவோம் இல்லை, சரிங்களா? ஸோ செம்ம ஆர்வமாக இருக்கேன். நம்ம ஹெச் வினோத் டைரக்ஷனில் நம்ம ராக் ஸ்டார் அனிருத் மியூசிக்கலில் வந்துட்டு நம்ம தளபதி விஜய் தளபதி 69 டைட்டில் என்னவா இருக்கும் எல்லாருக்கும் அதுதான் அந்த அந்த ஒரு கியூரியாசிட்டி தான் இருக்கும், இன்க்ளூடிங் மீ. ஸோ சில பேர் வந்துட்டு இடையில ஒரு நியூஸ் வந்துச்சு, அவரோட ஃபர்ஸ்ட் படத்தோட டைட்டில் தான் வந்து, அதாவது நாளைய தீர்ப்பு, அந்த அந்த டைட்டில் தான் வந்து ரீயூஸ் பண்ண போறாங்க இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலா இல்லை, பட் வந்து ஒரு ரூமர் மாதிரி கிளம்பிருந்துச்சு. ஸோ பார்த்தா நாளைய தீர்ப்பு நல்லா தான் இருக்கும், பட் கடைசி படம் மாதிரியே ட்ரீட் பண்ணனால வந்துட்டு மேபி ஃபேன்ஸ் வந்து ஒரு ஹைப்ல வந்துட்டு சொல்லியிருக்கலாம் நாளைய தீர்ப்பு அப்படின்ட்டுன்னு. ஸோ அதுவும் வந்துட்டு ரிலேட்டபிள் தான் இருக்கு. ஏன்னா வந்துட்டு நம்ம தளபதி தான் வந்துட்டு இப்போ தலைவர் விஜய் ஆயிட்டார்ல. ஸோ ஐயா அதனால தான் வந்துட்டு ஸோ பார்த்துருவோம். ஸோ மணி இங்கே வந்துட்டு 2:15. ஸோ இப்போதான் நான் வீடியோ மேக் பண்ணுறேன். நான் ஸ்டில் ஒன்றும் பார்க்கவே இல்லை. நான் செம்ம கியூரியஸாக ஆகிட்டேன். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு தளபதி 69 ஃபர்ஸ்ட் லுக் ரிவ்யூ எல்லாத்தையும் வந்துட்டு அப்டேட் பண்ணாங்க யூடியூப்ல. நான் அது கூட பார்க்கவே இல்லைங்க. யூடியூப் எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மும் நான் போகவே இல்லை. ஸோ ஜஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்காகவே வந்துட்டு நான் வாட்ச் லெட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வீடியோ ஆன் பண்ணி நம்ம வந்துட்டு ரிவ்யூ பார்த்துருவோம், அதாவது ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். ஸோ வாங்க பார்த்துருவோம். எனக்கு கியூரியஸாக இருக்கு. ஸோ என்கிட்ட வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் தான் நான் எந்த ஒரு அப்டேட்டும் பார்ப்பேன். ஸோ ஐ திங்க் வந்துட்டு ஆக்டர் விஜய் அவரோட அஃபிஷியல் பேஜில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லெட்டிக் கேவியன் ப்ரொடக்ஷன், அந்த ப்ரொடக்ஷன் டீமோட இன்ஸ்டா பேஜாக இருக்கும். ஸோ பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போம் என்ன வருது அப்படின்ட்டுன்னு. ஓகே, இன்ஸ்டா போயாச்சு. ஓகே, முடிச்சுட்டானுங்களே. சரி சரி சரி, பாதி தான் வந்திருக்கு. ஓகே, ஆக்டர் விஜய் ஒன் நியூ போஸ்ட். ஓகே, வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1. ஓ, ஜனநாயகன் செம்மப்பா, சூப்பர். அவரோட லுக்கை பாருங்களேன், லியோதாஸ் லுக்கு, அந்த ஹேரு, அந்த ஷர்ட்டு. ஜனநாயகன். ஓகே, அதாவது ஜனநாயகன்னா வந்துட்டு மக்களின் நாயகன். ஸோ ஆப்வியஸ்லி இது தெரிஞ்சிருச்சு, பின்னாடி மக்கள் தான் நிற்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாரு. ஸோ இது வந்துட்டு ஒரு ஐகானிக்கான போஸுங்க. ஸோ வந்துட்டு செல்ஃபி இதுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச மாஸ்டர் படத்தில் அப்போ ஷூட்டிங் அப்போ வந்துட்டு ஏதோ ஒரு ஊருன்னு நினைக்கிறேன். அப்போ அதில் வந்துட்டு ஃபேன்ஸ்லாம் ரொம்ப குஞ்சு போனப்போ வந்துட்டு அப்போ வந்துட்டு தளபதி வந்துட்டு அந்த ஒரு வேன் மேலே நின்று இந்த மாதிரி செல்ஃபி எடுத்திருப்பாரு ஃபேன்ஸ் கூட. அந்த பிக்சர் வந்துட்டு செம்ம ட்ரெண்டிங்காக போய்கிடுச்சு அந்த டைம்ல. அதே மாதிரி ஒரு போஸ்டர் வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஜனநாயகன் செம்ம டைட்டில்யா, என்ன ஒரு டைட்டில், ரொம்ப பொருத்தமான டைட்டில். அதுவும் மனசன் இப்போ தலைவர் விஜய் பாலிடிக்ஸ் வேற இறங்கிட்டாரா, ஒரு பாலிடிக் படம் வேற, கடைசி படம் வேற சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் வந்து இப்போ வந்துட்டு லியோ 2 வரப்போகுது, அப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் கிளம்பிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ பார்ப்போம். ஜனநாயகன் செம்மையா இருக்குப்பா, மனசன் அப்படியே யாங்க இருக்காரு, கூலர்ஸு. ஜனநாயகன் நைஸ் நைஸ் நைஸ், சூப்பர்ப்பா. ஜனநாயகன் பர்ஃபெக்டான ஒரு பேரு. ஸ்டீல் எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்லேயே தான் நான் இருக்கேன். ஸோ ஒரு தளபதி ஃபேனா இருந்து நான் என்ன சொன்னாலும் வந்துட்டு நீ தளபதி ஃபேனு அப்படித்தான் சொல்லுவேன்னு சொல்லுவீங்க. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா யார் பார்க்கறதா இருந்தீங்களோ, யார் என்ன மாதிரி தளபதி ஃபேன் எப்படி வந்துட்டு ரியாக்ட் பண்ணாங்களோ, நீங்களும் அப்படி ரியாக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு மேல அந்த ஃபர்ஸ்ட் லுக் பத்தி என்னன்னா சொல்லுன்னு தெரியல. அந்த போஸ்டரும் டைட்டிலே சொல்லுது யார் அடுத்த 2026 அப்படின்ட்டுன்னு. ஸோ ஐம் வெரி triple excited for the movie or the next look. மேபி வந்துட்டு செகண்ட் லுக், தேர்ட் லுக் ரிலீஸ் பண்ணலாம். லைக் வந்துட்டு வாரிசு படத்துக்கு பண்ணாங்களா அந்த மாதிரி.
ஒரு பக்கத்து இது மேபி ஒரு கடைசி ஃபர்ஸ்ட் லுக்கா இருக்குமா ஒரு படத்துக்கு அப்படின்னு தோணுது. ஒருவேளை இருக்காது, மனசன் படம் நடிப்பாரு அப்படின்னு தோணுது. பார்ப்போம். நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன்ல போறப்போ நம்ம தலைவர் என்ன பண்ண போறான்னு தெரியல. அதாவது தலைவர் விஜய் என்ன பண்ண போறோம், என்ன யோசிக்கிறான்னு தெரியல. ஸோ காத்திருந்து பார்ப்போம். ஸோ யாரெல்லாம் திடீர்னு ஜனநாயகன் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்துட்டு மறந்துட்டீங்களோ கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். சீ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப் எம் நவீன். டேக் கேர். பாய்.